ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு அடாப்டரை கிளிக் பண்ணும்போது எப்படி டேட்டாஸை பாஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில் பேஜுக்கு சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷனை ஃபஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் ப்ரீவியஸாக பண்ணியிருக்கிற அப்ளிகேஷனில் உங்களுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்ட போகிறோம். இதுவரையிலும் தான் நம்ம அப்ளிகேஷனில் நம்ம டிசைன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ்க்கு எப்படி நம்ம மூவ் ஆகுறது, இந்த அடாப்டரை கிளிக் பண்ணும்போது இந்த பொசிஷனோட வேல்யூவை எடுத்து கொண்டு போய் இந்த பேஜில் எப்படி இங்கே வேல்யூஸ் எல்லாத்தையும் செட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்னு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணும்போது இந்த அடாப்டரை கிளிக் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நியூவாக ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் அடாப்டரா. ஓகே, இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் அடாப்டர். இந்த ப்ராடக்ட் அடாப்டரில் தான் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கோம். அதோட லேஅவுட் ஃபைல் தான் இது. ஓகே, இதுதான் அந்த லேஅவுட் ஃபைல். இப்போ என்னென்னா, இந்த லேஅவுட் ஃபைலில் இந்த அடாப்டர் பர்டிகுலர் ஒரு அடாப்டரை கிளிக் பண்ணும்போது அதுக்கான வேல்யூஸ்லாம் வாங்கிட்டு போய் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு போகணும். ஸோ அதனால் நான் ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்டிவிட்டி எம்டி வியூ ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிவிட்டு நேம் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுக்க போகிறேன். ப்ராடக்ட் டீட்டெயில் ஆக்டிவிட்டி ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு பில்ட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு டிசைன் எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டிசைன். நான் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்னா எங்கே வேணுமாலும் எடுத்து எங்கே வேணுமாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லீனியர் லேஅவுட் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணதை இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி கிளாஸ் நேம் என்ன கொடுத்தேன்னா ப்ராடக்ட் டீட்டெயில், அதை மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா, இங்கே எல்லாம் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, அதனால இந்த ஃபாண்ட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஃபாண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபோன் நான் பிக்சல் சைஸ் மாற்றி பார்த்துட்றேன். ஓகே ஓகே, நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கேன். கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் ஃபுல்லாக மேட்ச் பேரண்ட் ஃபுல் சைஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வியூ வச்சுருக்கேன், பேக் இமேஜ். நெக்ஸ்ட் வந்து மெனுக்கான இமேஜ் அது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ, 2 டெக்ஸ்ட் வியூ வச்சுருக்கேன். ஓகே, அது லோஷனாக என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இங்கே வந்து 2 டெக்ஸ்ட் வியூ வச்சுருக்கேன். அதுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் பட்டன் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பேக்ரவுண்ட் வந்து கர்வ் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், ஸோ குவான்டிட்டி, ப்ரைஸ், இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஓகே,
ஓகே, நம்மளுக்கு 2 டீட்டெயில் பேஜ் வரும். ஸோ இந்த டீட்டெயில் பேஜ் நம்ம யூஸ் பண்ணல. நம்ம வேறு டீட்டெயில் பேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில் பேஜ் ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் பேஜ் எடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளோட டீட்டெயில் பேஜ். ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில் ஆக்டிவிட்டி. ஸோ நான் ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆர் எல்ஸ் ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபாண்ட் யூஸ் பண்ணோம்னா நம்ம ரிசோர்ஸ் ஃபைல்லையே கீழே வந்தீங்கன்னா ஓகே, ரிசோர்ஸ் ஃபைலில் இங்கே இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கா? நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆண்ட்ராய்டு ரிசோர்ஸ் டைரக்டரியில் வந்துட்டிங்கன்னா வேல்யூ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபாண்ட்டுன்னு இருக்கா? ஃபாண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், ஸோ அதனால் க்ரியேட் பண்ணல. கூகுள் ஃபாண்ட்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் போட்டு அட்டுன்னு தான் சொல்லியிருக்கேன், ஃபைலை குறிக்கும். டாட் அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டிங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலியில் உங்களுக்கு வந்துடும். ஸோ என்கிட்ட இந்த நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன் இந்த ஃபாண்ட் இல்லை, ஸோ அதனால் நான் இந்த ஃபாண்ட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் எல்லாத்துக்கும். ஸோ ஓகே, கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் தான் போட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், ஓகேவா? இதுதான் ப்ராடக்டோட இமேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இமேஜ், ஒரு மெனு இமேஜ், நெக்ஸ்ட் வந்து இது வந்து டைட்டிலுக்கான டெக்ஸ்ட் வியூ, இது வந்து ப்ரைஸ்க்கான டெக்ஸ்ட் வியூ, இது வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கான டெக்ஸ்ட் வியூ, இது வந்து குவான்டிட்டிக்கான டெக்ஸ்ட் வியூ. ஓகே, இந்த ப்ளஸ் சிம்பிளும் மைனஸ் சிம்பிளும் கிளிக் பண்ணால் அந்த குவான்டிட்டி வந்து எவ்வளோ குவான்டிட்டி நம்மளுக்கு வருதோ அவ்வளோ குவான்டிட்டி ஆட் ஆகிட்டு போகணும். ஸோ ஓகே, ஓகே, இங்கே மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு கார்ட் ஆட் பட்டன் அப்படின்றது, கார்ட் பை நவுங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி பட்டன்லாம் டிசைன் பண்ணணும், அதில் எப்படி ட்ராவபிள் செட் பண்ணணும், அதில் டெக்ஸ்ட் வியூ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எப்படி டிசைன் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா கலர் யூஸ் பண்ணிக்கணும். கிரேடியன் நம்மளுக்கு தேவையில்ல, ஸோ கலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சாலிட் கொடுத்துடலாம். ஓகே, சாலிட் கிரேடியன் ஆர் சாலிட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ சாலிடு இங்கே கிரேடியன் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஸ்டார்ட் கலர் எண்ட் கலர் கொடுத்துருக்கேன். மொத்தமாக ஸ்டார்ட் கலர் எண்ட் கலர். எனக்கு மட்டும் இங்கே லைட்டாக கர்வ் வேணுங்கிறதுனால டாப் லெஃப்ட் சைடில் ரேடியஸ் வந்து 25 dB கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே டாப் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன், இங்கே டாப் ரைட் சைடில் கொடுத்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டுக்கு இந்த மாதிரி ட்ராவபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மொத்தம் இத்தனை இமேஜஸ் இருக்கா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே இருந்து டேட்டாஸை பாஸ் பண்ணணும். ஸோ அதை எப்போ பாஸ் பண்ணோன்னா அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணும்போது, ஸோ ஹோல்டர் டாட் ஐட்டம் வியூ. ஓகே, ஐட்டம் வியூனா இந்த மொத்த ப்ராடக்ட் தான். இந்த அந்த அடாப்டரில் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலுமே ஸோ ஓகே, இந்த ஐட்டம் இருக்கா? இதுதானே ஹோல்ட் பண்ணியிருக்கு இந்த மொத்த டிசைனையும். ஸோ அதனால் அந்த ஐட்டம் வியூ டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஐட்டம் வியூவை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னா அந்த டீட்டெயில் ஆக்டிவிட்டிக்கு நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு இன்டென்ட்னா எப்படி சொல்லியிருக்கோம், ஒரு பேஜுக்கு மூவ் ஆகணும்னா இன்டென்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணணுமா? அந்த கிளாஸ் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே ஆல்ரெடி நான் ரைட் பண்ணியிருக்கேன், ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே என்னென்னா இன்டென்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்டென்ட் கிளாஸ் எதுக்காக யூஸ் ஆகுனா ஒரு ஆக்டிவிட்டியிலிருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்டென்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஓகே, கான்டெக்ஸ்ட், இந்த கான்டெக்ஸ்ட்னால் இந்த அடாப்டர்லேருந்து எனக்கு எந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும், இந்த டீட்டெயில் பேஜ் ஆக்டிவிட்டிக்கு போகணும். ஓகே, அதாவது இந்த டிசைனுக்கு வரணும், இந்த டிசைனுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது மூவ் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அடாப்டரோட டேட்டாஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்டென்ட். இந்த கிளாஸ்லேயே நம்ம ஒரு ஆக்டிவிட்டிக்கு இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு போகும்போது, ஒரு ஆக்டிவிட்டியிலிருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு போகும்போது நம்ம டேட்டாஸை பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்டோட டேட்டாஸை மட்டும் நான் அந்த ஆக்டிவிட்டிக்கு பாஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடி செட் பண்ணோம். ஓகே, இந்த ஐடியை இதுதான் யூனிக் ஐடி, இந்த டேட்டாவுக்கான யூனிக் ஐடி நம்ம கெட் பண்ணும்போது இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் கெட் பண்ணுவோம். ஸோ
இங்கே கொடுத்துருப்போம்ல, இங்கே வாங்கியிருப்போம்ல ப்ராடக்ட் டாட் கெட் இமேஜ், அதே தான் இங்கேயும் ப்ராடக்ட் டாட் கெட் ஐடி, அந்த ப்ராடக்டோட ஐடி எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் எஸ் வரும், இங்கே நான் எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த எஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ் டாட் கெட் ப்ராடக்ட் கெட் டைட்டில். ஓகே, இங்கே ப்ராடக்ட் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி கெட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டாட் கெட், மொத்தமாக நான் டேட்டாபேஸ்லேருந்து அந்த அடாப்டருக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லா வேல்யூஸும் நான் அங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் டாட் கெட் குவான்டிட்டி. ஸோ image URL, product dot get image, ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ். சாரி, இது ப்ராடக்ட் இமேஜுங்கிறதுனால ப்ராடக்ட் இமேஜ். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் தேவையில்லை. ஓகே, நம்ம டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து, ஸோ ஓகே, நம்ம ரெண்டு இமேஜுமே பாஸ் பண்ணிக்கலாம். இமேஜையும் பாஸ் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் ஆர்எல்ஸ் நம்ம இந்த ப்ராடக்ட் இமேஜஸ் மட்டும் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராடக்ட் இமேஜ் மட்டும், தனித்தனி ப்ராடக்ட் இமேஜ். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ப்ராடக்டில் தான், அதுக்கு தான் குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் டோட்டல் ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவையில்ல. டோட்டல் டிஸ்கிரிப்ஷன் பாஸ் பண்ணியிருக்குமா? ஓகே, இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான், இந்த இமேஜ் வந்து தனியாக இருக்கிற இமேஜ். ஸோ அந்த இமேஜ் மட்டும்தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இமேஜ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபயர்பேஸ் ஸோ ஓகே, இப்போ ஃபயர்பேஸில் நம்ம என்னோடய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஷாப் அப்ளிகேஷன் தான் நம்ம ப்ராஜெக்ட். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரியல் டைம் டேட்டாபேஸ்க்கு வந்துடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் ஏதாவது ஆன்லைன் இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே எனக்கு ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால நான் பை பண்ணியிருக்கேன் அமௌண்ட் கொடுத்து. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கொடுக்க போகிற எல்லா இமேஜஸும் இதில் தான் நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ப்ராடக்டோட இமேஜ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் விட்ட சிங்கிள் இமேஜ். ஓகே, நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆல்ரெடி இங்கே செட் ஆகிருக்கும். டீட்டெயில் பேஜில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா தனியாக இமேஜ் மட்டும் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் டிஃபால்ட்டாக இந்த பிங்க் கலர் அண்ட் ஒயிட் கலர் பேக்ரவுண்டே விட்டுட்டேன். ஓகே, இதுதான் நம்மளோட பேக்ரவுண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிஜி. ஓகே, இதுதான் ஃபுல் பேக்ரவுண்டோட இமேஜ்.
பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர். இங்கே கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா தனியாக கர்வ் டிசைன் வந்து பேக்ரவுண்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ப்ராடக்ட் இமேஜ் மட்டும் தான் டேட்டாபேஸ்லேருந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் இமேஜ் மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸில் போட்டுக்கிறேன். ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் அந்த சிங்கிள் ப்ராடக்ட் இமேஜ் மட்டும் வந்துருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜ் வந்து டேட்டாபேஸில் சேவ் பண்ண போகிறேன். ஸோ நான் லோ பண்ணிவிட்டு ஆன்லைன் டேட்டாபேஸில் இந்த சிங்கிள் இமேஜ் மட்டும் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இந்த யூஆர்எல் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் லைனாக போட்டுறேன். ப்ராடக்ட் ஆக்டிவிட்டியில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே அந்த கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த யூஆர்எல் இது வந்து இந்த சிங்கிள் ப்ராடக்டான யூஆர்எல். இந்த சிங்கிள் ப்ராடக்ட் வந்து யூஆர்எல் எங்கே கொடுக்க போகிறோன்னா இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது இந்த கெட் ப்ராடக்ட் இமேஜ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட்க்கு நம்ம டேட்டாஸ் வந்து அட்மின் பேஜிலிருந்து நம்ம டேட்டாஸை லோட் பண்ணும்போது இந்த யூஆர்எல் தான் கொடுக்கணும், சிங்கிள் யூஆர்எல் தான் கொடுக்கணும். அந்த ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு வந்து ஸோ ஓகே, இதில் பாஸ் பண்ண வேணாம், நம்ம இன்னொரு இமேஜ் போட்டு அதில் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே இல்லை, இங்கே வந்து என்ன பண்ணலான்னா கெட் பேஜ் இமேஜில் நம்ம இந்த ஹோல்டரில் இந்த அடாப்டர் ஹோல்டரில் மொத்தமாக நம்மளுக்கு ஒரே ஒரு இமேஜ் வியூ தான் கொடுத்துருப்போம், ஃபுல் இமேஜ் தான். அந்த அந்த இமேஜ் எப்படி இருக்கும்னா இந்த ப்ராடக்டோட இந்த ஃபுல் இமேஜஸாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபுல் இமேஜஸ் வந்து நம்ம அடாப்டருக்கு செட் பண்ணிக்கலாம். இந்த அடாப்டர் இன்னொரு இமேஜ் வந்து கொடுப்போம்ல, வெறும் ப்ராடக்ட் சிங்கிள் ப்ராடக்ட் இமேஜ் மட்டும் நம்ம இங்கே சென்ட் பண்ணிக்கலாம் டீட்டெயில் பேஜ்க்கு. ஏன்னா டீட்டெயில் பேஜ் டிசைன் வேறு. ஓகே, இப்போ டீட்டெயில் பேஜோட டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகிருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த சின்ன இமேஜ் வெறும் அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த இமேஜ் தான் வரணும். ஸோ அதனால தான் நான் இங்கே பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராடக்ட் இமேஜை பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே அடாப்டரில் செட் பண்ணுறதுக்கு பிஜி பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒன்று செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த ஐட்டம் வியூவை கிளிக் பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணோன்னு நம்மளுக்கு எந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும், ப்ராடக்ட் ஆக்டிவிட்டிக்கு போகுதா. இப்போ இந்த டிசைனில் இருக்கிற எல்லாத்தையும் நான் எப்படி இங்கே வந்து செட் பண்ணுறேன்னா அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் வியூ ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணோம். நான் ஆல்ரெடி இங்கே டிசைன் பண்ணியிருக்கேன், ஸோ அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஓகே, இப்போ அந்த ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு டீட்டெயில் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு கெட் பண்ணுறதுக்கு இப்படி தான் கெட் பண்ணோம். ஓகே, இன்டன் டாட் கெட் இன்டென்ட் கொடுத்துட்டு நம்ம கெட் பண்ணுற வேல்யூ என்ன என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் கொடுத்துடணும். ஓகே, கெட் பண்ணுற வேல்யூ அப்புறம் அங்கே கொடுத்தோம்ல ஒரு ஐடி, அந்த ஐடியை வச்சு தான் இங்கே கெட் பண்ணணும். ஓகே, கெட் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே என்ன ஐடி கொடுத்தோமோ அதே ஐடி தான் இங்கேயும் கொடுக்கணும். இங்கே கொடுத்துருப்பேன் இந்த ஐடிஸ் எல்லாத்தையும் தான் கொடுத்து தான் இங்கே கெட் பண்ணோம். அப்போ தான் எந்தெந்த வேல்யூஸ் வருது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து எது எதுலாம் இமேஜோ அதில் இது ஒன்று தான் இமேஜ். ஓகே, இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் இமேஜ், இது தனியாக வச்சுக்கிறேன். மீதி எல்லாமே டெக்ஸ்ட் வியூ தான். ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூவில் இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் டெக்ஸ்ட் வியூவில் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து மொத்தம் 4 டெக்ஸ்ட் வியூ இருக்குது. ஸோ அந்த 4 டெக்ஸ்ட் வியூ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ. ஸோ அதனால் இந்த டெக்ஸ்ட் வியூஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் வியூவோட இமேஜும் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இங்கே டெக்ஸ்ட் வியூக்கு ஃபைன் வியூ பை ஐடி கொடுத்துட்டோம்னா இந்த ஆக்டிவிட்டியில் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூ 11 இந்த மாதிரி கொடுத்துருக்குவேன். ஸோ நீங்கள் என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடியை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஐடி செட் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும். என்னென்னா 3 டெக்ஸ்ட் வியூ, 4 டெக்ஸ்ட் வியூ, ஒரு இமேஜ் வியூ. ஸோ அதில் வந்து அதோட டேட்டாஸை செட் பண்ண போகிறேன். ஸோ அங்கே செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இமேஜ் வியூக்கு கிளாட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வியூவை லோட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நேமில் அந்த ப்ராடக்ட் நேம், அந்த ப்ரைஸில் ப்ராடக்ட் ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன், டோட்டலில் குவான்டிட்டியில் இது செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த இமேஜ் வந்து இங்கே லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்னும் ரன் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஆரஞ்சு கலர் இமேஜை கிளிக் பண்ணுறேன். இமேஜை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னா எல்லாம் டேட்டாஸ் பாஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஓகே, நேம், ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் வியூவில் செட் ஆகிருக்கு. ஸோ ஓகே, நம்மளுக்கு எங்கேயோ எரர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஃபைன் வியூ நம்மளுக்கு ஐடி தேவையில்ல. ஸோ அதனால ஐடியை பாஸ் பண்ண தேவையில்ல. ஸோ அங்கே செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நேம்க்கு ஐடி கரெக்டானு பார்த்துடலாம். நேம்க்கு 11 தான் ஐடி. ஓகே, டெக்ஸ்ட் வியூ 11. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு 13 ஐடி, டிஸ்கிரிப்ஷனுக்கு 13 ஐடி. ப்ரைஸ்க்கு 12, ப்ரைஸ்க்கு 12. நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் வியூ வந்து 14. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ப்ராடக்ட் நேமுக்கு ப்ராடக்ட் நேம், ப்ரைஸ்க்கு ப்ரைஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. டோட்டல் ப்ராடக்ட்டுக்கும் டோட்டல் ப்ராடக்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைட்டிலும் நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸும் செட் ஆயிடுச்சு. இன்னும் எது செட் ஆகலைன்னா எது செட் ஆகலை, டோட்டல் ப்ராடக்ட் குவான்டிட்டி செட் ஆகலை. ஸோ குவான்டிட்டிக்கு நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், பாஸ் பண்ணியிருக்கோம். டேட்டாஸ் வந்திருக்கா, குவான்டிட்டிக்கு குவான்டிட்டின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் குவான்டிட்டி இதை தான் பாஸ் பண்ணணும், நம்மளுக்கு டோட்டல் ப்ராடக்ட் இல்லை. ஸோ அதனால் குவான்டிட்டிக்குள்ளே இந்த டோட்டல் ப்ராடக்ட் இல்லை. ஸோ டோட்டல் ப்ராடக்ட் எடுத்துடுறோம். டெக்ஸ்ட் வியூவில் குவான்டிட்டி தான் கொடுக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இங்கே டெக்ஸ்ட் வியூவில் செட் பண்ணியிருக்குமா, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதே மாதிரி இங்கே டேட்டாஸ் கொடுத்துருக்கோம்னாலும் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இமேஜில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சு. இங்கே டைட்டிலும் வந்துருச்சு, இங்கே ப்ரைஸும் வந்துருச்சு, டிஸ்கிரிப்ஷனும் வந்துருச்சு, குவான்டிட்டியும் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆட் கார்ட், பை கார்ட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து நான் இமேஜ் வியூ வந்து ப்ரீவியஸாக இங்கே நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஒரே இமேஜஸ் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் இப்படி வருது. இப்போ வந்து நான் அந்த URL எடுத்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த URL அப்படியே கட் பண்ணிவிட்டு
இந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த இமேஜஸ் பிஜி இமேஜ் வந்து நம்ம இங்கே டிஸ்ப்ளே பண்ணுற இமேஜ் ப்ராடக்ட் கேட்டகரி அதாவது அடாப்டரில் டிஸ்ப்ளே பண்ணுறது. ஆனால் டீட்டெயில் பேஜுக்கு பாஸ் பண்ணுறது வந்து ப்ராடக்ட் இமேஜ். ஓகே, இப்போ ப்ராடக்ட் இமேஜில் தான் நான் டேட்டாபேஸில் மாற்ற போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் இமேஜ் வந்து இந்த இமேஜ் இப்போ சேஞ்ச் பண்ணோம்னா, இப்போ என்டர் கிளிக் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இது ஆயில் 1, ஓகே, இது ஆயில் 2, இது ஆயில் 3. இதுக்கெலாம் நம்ம இன்னும் ப்ராடக்டோட இமேஜ் வந்து இங்கே கிளிக் பண்ணோன்னா, நான் இப்போதைக்கு இந்த ரெட் கலர் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கனால இங்கே கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு ரோஸ் கலர் இமேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் டேட்டாஸ் கொடுக்கும்போதே கரெக்டான இமேஜஸ்லாம் கலர் பார்த்து கொடுத்துருங்க. ஸோ எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் இமேஜ் வந்து தனியாக தான் இருக்கணும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே நான் மாற்றிக்கிறேன். டேட்டாபேஸில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே, ஆயில் 1, ஆயில் 2, ஆயில் 3. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயில் 1க்கு ஆயில் 1 இருக்கும், ஆயில் 2க்கு டீட்டெயிலோட ஆயில் 2ஓடுறது இருக்கும். இங்கே வந்து சைஸ் 12, 150, தேர்ட் ப்ராடக்ட்டு ஆயில் 3. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதை கிளிக் பண்ணும்போது ஓகே இந்த குவான்டிட்டியை நம்ம மைனஸ் கிளிக் பண்ணாலும் சரி ப்ளஸ் கிளிக் பண்ணாலும் சரி இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை கொண்டு போய் கரண்ட் குவான்டிட்டியில் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு 20 குவான்டிட்டி இருக்கா, இந்த 20 குவான்டிட்டியை நம்ம கிளிக் பண்ணும்போது ப்ளஸ் கிளிக் பண்ணும்போது சாரி மொத்தமாக நம்ம ப்ராடக்டோட மொத்த குவான்டிட்டி வந்து 20 தான். ஓகே, மொத்த குவான்டிட்டியில் ப்ளஸ் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டேட்டாவும் இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஏன்னா இருக்கிற ப்ராடக்ட்டே நம்மளுக்கு வந்து 20 ப்ராடக்ட் தான். அப்போது மைனஸ் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து 5 ப்ராடக்ட் வேணும்னா மைனஸ் கிளிக் பண்ணுவோம். இல்லை மைனஸ்லேருந்து ப்ளஸ் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 10 ப்ராடக்ட் வேணும் ப்ளஸ் கிளிக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ளஸ் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும்னா மொத்த ப்ராடக்டோட குவான்டிட்டி எவ்வளோதான் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறம் மைனஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோம்னா மைனஸ் கிளிக் பண்ணோம்னா மைனஸ் ஆகணும் ப்ராடக்ட் கரண்ட் ப்ராடக்டோட குவான்டிட்டி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி வந்து கம்மியாகணும். அதை டேட்டாபேஸ்களுக்கு சென்ட் பண்ணும். இல்லை ப்ளஸ் பண்ணுறோம் அந்த டைமில் அப்படின்னா அந்த டேட்டாவையும் நம்ம கொண்டு போய் டேட்டாபேஸில் டிஸ்ப்ளே பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ட் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டா இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு இந்த கார்ட் அப்படிங்கிற ஃப்ராக்மெண்ட்டில் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் எத்தனை குவான்டிட்டி என்டர் பண்ணியிருப்போம் அத்தனை குவான்டிட்டியோட பை பேஜுக்கு போகணும். அதாவது ஆர்டர் பேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் இது எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கா. இப்போ அட்மின் பேஜுக்கு போயிட்டு நான் இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். சம்திங் நான் ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் வந்து நிறையா கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, குவான்டிட்டி வந்து 34 கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 345 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் URL வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் இந்த ப்ராடக்ட் இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் இமேஜை காப்பி பண்ணிவிட்டு ப்ராடக்டில் பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். ஸோ அதனால் பேக்ரவுண்டோட இமேஜ் URL நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதையும் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இது ரெண்டுத்தையுமே கமெண்ட் லைனில் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் URL காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ்க்கான பேஜ் அந்த URL இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட URL. ஸோ இப்போ வந்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து
இந்த ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். நம்மளுக்கு மொத்தம் 3 ப்ராடக்ட் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ப்ராடக்ட் ஆட் ஆகிருக்கும். 1 2 3 4th ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது, சைஸ் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில் பேஜ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதோட டைட்டில் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அதோட ப்ரைஸ் இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதோட குவான்டிட்டி எவ்வளவோ அவ்வளோ இருக்குது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட் டு கார்ட் எப்படி, பை எப்படி, நெக்ஸ்ட் வந்து இந்த இன்க்ரிமெண்ட் எப்படி, நெக்ஸ்ட் வந்து இந்த விஷ்லிஸ்ட்டை இந்த இமேஜை கிளிக் பண்ணால் எப்படி நம்ம வந்து இந்த விஷ்லிஸ்ட்டுக்கு போகிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். தேங்க்யூ.